Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சாதாரணமான அல்வா இல்லை, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் புதுவிதமான அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அல்வா செய்கிறதுக்கு தேவையான சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் போதுங்க. இந்த லெவலுக்கு நல்லா வெந்து வந்துடும். இதுவே போதுமானது. இதை ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சு இந்த மாதிரி தோலெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். நல்லா க்ளீன் பண்ண சக்கரவள்ளி கிழங்க ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கரும்பு சக்கரை ஆட் பண்ணிடுங்க. அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியெல்லாம் கரையிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்ட்டில் நல்லா பாகு காய்ச்சி வடிகட்டி இன்னொரு பேனில் மாற்றி எடுத்துடலாம். இதுவுமே நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி கட்டியே இல்லாத போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும். இந்த லெவலுக்கு கைவிடாமல் கிண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஏலக்காயை தூள் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இடையில மறுபடியும் நெய் வேணும்னா இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தாங்க. நல்லா பதத்தில் வரும். இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அல்வா அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.